ஒட்டுமொத்த இந்திய இசை உலகையும், குறிப்பா நம்ம தமிழ் திரையுலகையும் மிகப்பெரிய சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. 80 ஆண்டுகால இசை பயணம், ஆயிரக்கணக்கான பாடல்கள். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு வட மாநில பாடகிக்கும் நம்ம தமிழ்நாட்டின் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் இடையில இருந்த அந்த ஆழமான உறவு இப்போ சமூக வலைதளங்கள்ல பலரையும் கண்கலங்க வைக்குது. ஆமாங்க, லெஜெண்டரி பாடகி ஆஷா போஸ்லே அவர்கள் இன்னைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க பாடிட்டு போன அந்த தேன் குரலும், அவர் சிவாஜி குடும்பத்து மேல வச்சிருந்த அந்த பாசமும் என்னைக்குமே மறையாது. சிவாஜி என் அண்ணன், நான் அந்த குடும்பத்தோட பொண்ணு அப்படின்னு ஆஷா போஸ்லே அடிக்கடி சொல்வாங்க. அது வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு உணர்வு. இன்னைக்கு இந்த வீடியோல ஆஷா போஸ்லே அவர்களுக்கும் சிவாஜி கணேசன் குடும்பத்துக்கும் இருந்த அந்த ராக்கி பந்தம் பத்தியும் அவரோட வியக்க வைக்கும் தமிழ் சினிமா பயணம் பத்தியும் தான் விரிவா பார்க்க போறோம். மகாராஷ்டிர மாநிலத்துல பிறந்து மும்பை இசை உலகையே தன் கட்டுக்குள்ள வச்சிருந்த ஆஷா போஸ்லே அவர்களுக்கு தமிழ் சினிமா மேல ஒரு தனி மரியாதை உண்டு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனா இவங்க ரெண்டு பேரும் முதல்ல எப்படி சந்திச்சாங்க தெரியுமா? அது ஒரு சுவாரஸ்யமான கதை. உறுதியா சொல்ல போனா, ஆரம்ப காலத்துல சிவாஜி தயாரிச்ச பல படங்கள்ல ஆஷா போஸ்லேயும் அவங்க சகோதரி லதா மங்கேஷ்கரும் பாடியிருக்காங்க. ஆனா அப்போலாம் அவங்க நேர்ல சந்திச்சதே இல்லையா. ஒரு முறை இசைப்பதிவுக்காக சென்னை வந்திருந்த ஆஷா போஸ்லே தற்செயலா சிவாஜியோட பாவ மன்னிப்பு திரைப்படத்தை பார்த்திருக்காங்க. படம் முடிஞ்ச வெளியே வரும்போது அவங்க கண்ல கண்ணீர். மொழி தெரியல, ஆனா சிவாஜியோட நடிப்பு அவங்க மனச அப்படியே உருக்கிடுச்சு. உடனே மும்பை போய் தன்னோட முழு குடும்பத்தையும் அந்த படத்தை பார்க்க வச்சிருக்காங்க. அந்த ஒரு படம் தான் அந்த 2 துருவங்களை ஒன்னா இணைச்சது. ஒரு மியூசிக் கம்பெனி மூலமா சிவாஜி கணேசன் சார சந்திக்க ஆஷா போஸ்லே ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த முதல் சந்திப்புல தான் ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் நடந்தது. ஆஷா போஸ்லேவும் லதா மங்கேஷ்கரும் சேர்ந்து சிவாஜி கணேசனோட கைகள்ல ராக்கி கட்டி அவரை தங்களோட அண்ணனா ஏத்துக்கிட்டாங்க. அப்போ ஆரம்பிச்ச அந்த உறவு கடைசி வரைக்கும் மாறவே இல்ல. பொதுவான பின்னணி தகவல் என்னன்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் மும்பை போனா ஆஷா போஸ்லே வீட்டுக்கு போகாம இருக்க மாட்டார். அதே மாதிரி ஆஷா போஸ்லே சென்னை வந்தா அன்னை இல்லத்துக்கு வராம இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பிரபு சார் குடும்பத்திலையும் விக்ரம் பிரபு கிட்டையும் அந்த ஒரு நெருக்கம் தொடருது. சமீபத்துல கூட விக்ரம் பிரபு தன்னோட வாழ்த்துல சென்னையில இருக்கிற உங்க குடும்பத்தில இருந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஆஷா போஸ்லேவுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தது பலரையும் ஆச்சரியப்பட வச்சது. இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஆஷா போஸ்லே ஒரு பேட்டியில இத பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். நானும் சிவாஜியும் உட்காந்துட்டா விடிய விடிய பேசிட்டே இருப்போம். அவருக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு தமிழ் தெரியாது. அவர் என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுவார், நான் அவர்கிட்ட ஹிந்தியில பேசுவேன். ஆனா எங்க 2 பேருக்கும் இடையில அன்புங்கிற மொழி மட்டும்தான் பொதுவா இருந்தது அப்படின்னு சொன்னார். இந்த அப்டேட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மொழி தெரியாத 2 கலைஞர்களுக்குள்ள இப்படி ஒரு ஆழமான நட்பு இருக்க முடியுமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, பேசிட்டே இருக்கும்போது சிவாஜி சார் ஒரு கிண்டல் பண்ணுவாராம். உனக்கு தமிழ் தான் தெரியாதே, அப்புறம் எப்படிடி இவ்ளோ அழகா தமிழ் பாட்டு பாடுற அப்படின்னு கேட்பாராம். அதுக்கு ஆஷா போஸ்லே அந்த இடத்துலயே ஒரு தமிழ் பாட்டை பாடி காட்டி அவரை அசத்துவாராம். ஆஷா போஸ்லேயோட தமிழ் ஹிட்ஸ் பத்தி பேசணும்னா இளையராஜா மற்றும் ஏஆர் ரஹ்மான் காம்போவை யாராலையும் மறக்க முடியாது. செண்பகமே செண்பகமே பாட்டா இருக்கட்டும், இல்ல புதிய முகம் படத்துல வர்ற அந்த ஸ்டைலிஷான செப்டம்பர் மாதம் பாட்டா இருக்கட்டும், அவங்க குரல்ல ஒரு மேஜிக் இருக்கும். திரைப்பட வட்டார தகவல்கள் படி அவங்க பாடும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பாடுவாங்களாம். அதனாலதான் அந்த உணர்வு அப்படியே நம்ம ரசிகர்களுக்கு கடத்தப்பட்டது. 92 வயசு வரைக்கும் இந்த இசைராணி பாடிக்கிட்டே இருந்தது ஒரு மிகப்பெரிய சாதனை. 80 வருஷமா ஒருத்தர் தன் குரலை அதே இளமையோட வச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப அவங்க இல்லைங்கிற செய்தி வெறும் ஒரு பாடகியின் மறைவு கிடையாது, இந்திய இசையின் ஒரு சகாப்த முடிவுக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். கடைசியா நாம பார்க்க வேண்டியது ஒண்ணுதான். ஆஷா போஸ்லே போன்ற மேதைகள் உடலால் மறைந்தாலும் அவங்க விட்டுட்டு போன அந்த பாடல்கள் வழியா நம்ம கூடவே தான் இருப்பாங்க. சிவாஜி கணேசன் குடும்பத்துல அவங்க ஒரு உறுப்பினராவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஒரு மகாராஷ்டிர பெண்மணி தமிழ்நாட்டின் ஒரு குடும்பத்துல இவ்ளோ தூரம் கலந்திருந்தது சினிமாவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அழகான பந்தம். நடிகர் பிரபு, விக்ரம் பிரபு இவங்க எல்லாருமே இப்போ மிகுந்த சோகத்துல இருக்காங்க. இந்திய திரையுலகமே அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வருது. இந்த இசை சரித்திரத்தின் மறைவு நமக்கு ஒரு பெரிய இழப்பு தான்.
ஆனா அவங்க பாடின செண்பகமேங்கிற பாட்டு காதுல ஒலிக்கும் போதெல்லாம் ஆஷா போஸ்லே நம்ம கூடவே தான் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆஷா போஸ்லே பாடின பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.